பெரியார் நெருப்பு சார், தொடர்றவங்க எரிஞ்சு போயிடுவாங்க. நிக்கிறதுக்கே பயப்படுறவங்களுக்கு பொது தேர்தலில் ஓட்டு போடாம இருக்கிறது நல்லது. அவங்க முதல்ல நல்ல உறவுல இருந்தாங்க, இப்ப கள்ள உறவுல இருந்தாங்க. அப்ப ஏற்கனவே நாங்க தப்பு பண்ணியிருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதுதானே. இந்த மாதிரி இல்லாம இப்ப செய்ய வேண்டியதுதானே. இந்த ஒரு ஆளுநர் அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவதற்காக, அந்த நோக்கத்திற்காக மட்டுமே ஒன்றியத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள். இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவோம்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்றாங்க. என்ன கேட்டா நான் 234ன்னு சொல்லுவேன். முதல்வர் எப்பவுமே கொஞ்சம் தன்னடக்கமா இருப்பாங்க. யாரும் நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் அடக்கி 200ன்னு சொல்றாங்க. ஆனா யதார்த்தம் 234 பெரியார் பத்தி தொடர்ச்சியா வந்து அவதூறா பேசிட்டே இருக்கு. பெரியார் நெருப்பு சார், தொடர்றவங்க எரிஞ்சு போயிடுவாங்க. நிக்கிறதுக்கே பயப்படுறவங்களை நம்பி ஓட்டு போடாம இருக்கிறது நல்லது. நான் வந்து ஓட்டு போடாம இருக்குன்னு சொல்றது பொது தேர்தல்ல. ஒரு இடைத்தேர்தலே நிக்கிறதுக்கு பயப்படுறவங்க பொது தேர்தல்ல வேற வழி இல்லாம வருவாங்க. அன்னைக்கு ஓடி ஒழிய முடியாது, வேற வழி இல்லாம வருவாங்க. நிக்கிறதுக்கே பயப்படுறவங்களுக்கு பொது தேர்தல்ல ஓட்டு போடாம இருக்கிறது நல்லது. அவங்க பண்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியினர் வந்து பயங்கரமா செயல்படுறாங்க. அதாவது பணம் கொடுக்க பயங்கரமா செயல்படுறாங்க, நல்லா செயல்படுறாங்க. பணம் கொடுக்குறாங்க, பட்டி போட்டு அடைக்கிறாங்க. ஏற்கனவே 2023 தேர்தல் அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லி அந்த புறக்கணிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்க? சரி, அப்ப மத்திய அரசோட முதல்ல நல்ல உறவுல இருந்தாங்க, இப்ப கள்ள உறவுல இருந்தாங்க. அப்ப ஏற்கனவே நாங்க தப்பு பண்ணியிருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதுதானே. இந்த மாதிரி இல்லாம இப்ப செய்ய வேண்டியதுதானே. வரம்பு மீறி செயல்படுவது அவரா இல்லை மாண்புமிகு முதல்வராங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பொழுதெல்லாம் மத்தியில் இருந்து ஒரு ஆளுநர் அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவதற்காக, அந்த நோக்கத்திற்காக மட்டுமே ஒன்றியத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள். இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். மேஜர் ரோல் பிளே பண்ண போறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மட்டும்தான். 200 தொகுதியில் 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவோம்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்றாங்க. என்ன கேட்டா நான் 234ன்னு சொல்லுவேன். முதல்வர் எப்பவுமே கொஞ்சம் தன்னடக்கமா இருப்பாங்க. யாரும் நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால கொஞ்சம் அடக்கி 200ன்னு சொல்றாங்க. ஆனா யதார்த்தம் 234 வெல்வோம். பாஜக மாநிலத்தில் நன்றி நன்றி. அண்ணாமலை வந்து தொடர்ச்சியா அரசியல் தலைவர்களை பத்தி பேசுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.